நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து எங்கள் ஊர் தான். மயிலாடுதுறையில் தான் நான் இருக்கேன். இதுதான் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 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 ஊருடைய தல வரலாறை பற்றி சொல்கிற ஒரே சிற்பம் இருக்குது. இதான் கோவில் வாசல்லே இந்த சிற்பம் இருக்குது. அதாவது வந்து மயில் வடிவம் கொண்ட பார்வதி தேவி வந்து சிவனை வழிபடுற சிற்பம் இது. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. மொத்த ஊரோட வரலாறு அதான். மயில் ஆடும் துறைன்னு சொல்லுவாங்க. துறைனா காவேரி படுகை இருக்குது பார்த்திங்களா, அதில் வழிபட்ட காரணத்தினால மயில் ஆடு துறைன்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது. இது மயில் வந்து இறைவனை வழிபடுற சிற்பம் அது. இந்த கோவிலோட வாசல்லே பார்த்திங்கன்னா, அந்த கோபுர வாசல்லே கிட்டத்தட்ட 100 கணக்கான சிற்பங்கள் இருக்குது. அதில் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்களேன், இது வந்து தட்சிணாமூர்த்தி. அதாவது இது ஆலமரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஆலமரம், அவர் உட்காந்துருக்கிற அந்த சிற்பம், இது எல்லாமே தத்ரூபமாக அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. என்னங்கய்யா உள்ள புதுமை சித்திரை பார்த்தேன். இப்போ என்ன விளக்கம் சொல்கிறது ஒவ்வொரு சிலையை பற்றி? ஓரளவுக்கு சிற்பம் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுதோ அதை சொல்கிறேன். எந்த ஊர் பாட்டு? நான் இந்த ஊர் தான். மக்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நல்லா கவனிங்க, இது முருகன் சிலை. முருகன் சிற்பம், 3 தலை கொண்ட சிற்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எல்லா சிற்பங்களும் மேலே இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, மேலே உள்ள சிற்பத்தை கவனிங்க. இது வந்து கிருஷ்ணன் வந்து அந்த பாம்பை காளிங்க நர்த்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிற்பம். ஒரு காலில் வந்து அந்த பாம்பு நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து காளிங்க நர்த்தன சிற்பம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் தான் இங்கேயே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த துவாரபாலகர்கள் மாதிரி இந்த வாசலில் 2 பேர், சிவனுக்கு வாசல்கள் 2 பேர் இருப்பாங்களா, அவங்க இது அதே மாதிரி அந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே 2 பேர் வந்து வில்லு விடுறது அந்த மேலே ஒரு சிற்பம் பார்த்தீங்களா, அது வந்து ராமாயணத்தை கம்பேர் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி இங்கே நல்லா கவனிச்சிங்க வைங்களேன், இந்த சிற்பத்தை நல்லா கவனிச்சிங்க. ஒரு கையில் அந்த மல்யுத்தம் செய்கிற அந்த கதை மாதிரி இது மகாபாரத்தில் உள்ளதாக கூட இருக்கலாம். ஏன்னா துரியோதனன் பீமன சாரஸில் அப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க, அந்த காலத்தில் இதாக கூட இருக்கலாம். அதேமாதிரி இங்கே பாரு, ஒரு ஆண் வந்து ஏதோ உடுக்கை மாதிரி அது ஒன்று அடிக்கிறான், பக்கத்தில் ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரி. இந்த மாதிரி கோவில் வாசல்லே, கோபுர வாசல்லே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதனால் கவனிச்சிங்கன்னா நிறைய பொருள் படும். இது வந்து யாழி. யாழி மேலே கால் வச்சிருக்கிறது வந்து இறைவன். இந்த இறைவனை சுற்றி ஒரு பாம்பு வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து சுற்றி கொடுத்துருக்கு. இதுதான் அந்த அமைப்பு. இது எதை குறிக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இது நாகர்கள் மாதிரியான சிலைகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது கவனிக்கும். இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கும். இந்த சிற்பத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இது வந்து துர்க்கை தேவி மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு காலம் வந்து மேலே தூக்கியிருக்காங்க பாருங்க. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கும். வாசல்லே நிறைய சிற்பங்கள். அதேமாரி ராமர், கோதண்ட ராமருடைய சிற்பம் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்களேன். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, கை காட்டுற பார்த்தீங்களா, அந்த சில பேர் தான் தோணியப்பர். அதுதான் நான் சீர்காழியில் காட்டின இது. சீர்காழி மாடக்கோவிலில் தோணியப்பர்னு ஒரு சமையல் பார்த்துருப்பீங்க, அதுதான் தோணியப்பர். ரொம்ப மேலே இருக்கிறதுனால காட்ட முடியல.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு பேர் குதிரையில் சண்டை போடுற மாதிரி. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஒருத்தர் வந்து இந்த கதை மாரி வச்சுருக்காரு. இது பலராமலார் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் அந்த நாமமும் போட்டிருக்காங்க. அதேமாரி இது வந்து பைரவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பைரவர் அதேமாரி அங்கே அந்த மேல் கடைசியில் வந்து ராமர் பாருங்க, சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற அந்த வானரங்கள் சண்டை ரெண்டும் மேலே அமைக்கப்பட்டு இது நிறைய கோவில் அந்த சிற்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இது 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 வந்து யாருன்னு எனக்கு சரி தெரில. இது வந்து அரசியரா இல்லை இறைவன் இதவையை பிடிக்குதான்னு தெரில. ஆனால் அதற்கு நேர் எதிர்த்தவரை பைரவரை தான் இருக்குது நிப்பாட்டியிருக்காங்க. இதோ இங்கேயே இரண்டு வானரங்கள் சண்டை போடுற மாதிரி அது இரண்டு வானரங்கள் சண்டை போடுற மாதிரி. நானே இப்போ இது சில பார்த்துருக்கேன். நான் நடக்கிற கோவில் வரும்போதெல்லாம் இதை கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சேன். அதாவது சொந்த ஊரில் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் கோவிலை ஒழுங்காக பார்க்க தோணாது நமக்கு. அதுதான் எனக்கும். சரி, இன்றைக்கி வீட்டில் பொழுது போல், சரி சும்மா வந்து பார்ப்போமேன்னு சொல்லி பார்க்குறது. முதல்ல இந்த அமைப்பை சொல்கிறேன், அப்புறம் உள்ளே போவோம். அப்புறம் இங்கேயும் பாருங்க, ஒருத்தர் மத்தளம் அடிக்கிறாரு, ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது அவ்வளோதாங்க. உள்ளே போயிட்டு வரேங்க, போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சரி, இந்த கோவிலோட வரலாறை பற்றி சொல்கிறேன். இந்த ஊரை என்னன்னு சொல்கிறாங்க, மயிலாடுதுறைன்னு சொல்கிறாங்க. அதாவது மயில் ஆடும் துறை, அதுதான் 3ஆக பிரிக்கிறது. அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது வந்து அது கதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தக்ஷன் இருக்காருல்ல, தக்ஷன் வந்து அந்த கூப்பிட்ட யாகத்தில் வந்து சிவபெருமானுக்கு கூப்பிடாத காரணத்தினால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது பார்வதி தேவி அதை மீறி போயிடுவாங்க. அந்த காரணத்தினால வந்து இது பார்வதி தேவி அது போன காரணத்தினால இங்கே மயிலாமானுங்க மாதிரி சபிக்கிற மாதிரி கதை வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க அந்த படித்துறை, இப்போ இருக்கக்கூடிய காவிரி படித்துறையில் வந்து சாபம் நீங்கி மயில் வடிவம் எடுத்து ஆடினதாக சொல்கிறாங்க. அதுதான் மயிலாடுதுறை. இது வந்து மயூரநாதர், அதாவது கல்வெட்டில் வந்து மயிலாடுதுறை உடையார்னு தான் இந்த கோவில் இறைவன் பேர் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்பக்கத்தில் தான் ஐயாரப்பர் கோவில் இருக்குது. அதை நான் ஏற்கனவே காணொலி சொல்லியிருப்பேன். அது வந்து ஐயாரப்பர் கோவில். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, 18 சித்தர்களில் குதம்பை சித்தருங்கிற சித்தர் வந்து இந்த கோவிலில் விநாயகர் சன்னதியில் தான் அடக்கமாக இருக்கார். அவர் அங்கே தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். அதையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நடராஜர் வந்து கௌரி தாண்டவ நடன சபையில் இருக்கார். கௌரி தாண்டவ நடன சபைன்னு சொல்கிறாங்க. அது கௌரி அப்படின்னா இறைவி, கௌரி தாண்டவ நடன சபை. அதேமாரி பொதுவாக இந்த வேல் வாங்குவாங்களே, சூரசம்ஹாரம் அன்றைக்கி வேல் வாங்குவாங்கள்ல, அது வந்து தாய்கிட்ட தான் வந்து முருகன் வாங்குவார். அதாவது முருகன் வந்து பார்வதி தேவி கிட்ட தான் வாங்குவார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, சிவன் கிட்டேருந்து வாங்குற மாதிரி செய்கிறாங்க. அது ஒன்று. அதேமாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐயாரப்பரில் திருவையாறில் 2 பேர் வாழ்ந்தாங்க, நாதசர்மா, அனவித்யாம்பிக்கைன்னு இருவர். அவங்க வந்து இந்த கோவில் மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் கோவிலில் வந்து நாதசர்மா வந்து அடக்கமானார். அது அவருக்கு உண்டான லிங்கம் அங்கே இருக்குது. இது இந்த கோவில், அதாவது மயூரநாதர் கோவில். இந்த கோவிலில் அபயாம்பிகை, அதாவது இறைவி சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கும், அதில் ஒரு லிங்கம் இருக்கும். அது அனவித்யாம்பிக்கைன்னு கூறப்படுது. அந்த அனவித்யாம்பிக்கை சிவலிங்கத்துக்கு சேலை உடுத்துறாங்க. ஏன்னா அவங்க பெண் தானே. அதனால் அந்த இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சிவலிங்கத்துக்கு சேலை உடுத்துகிற ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான். ஸோ அது மாதிரி இது ஒரு ரொம்ப அதிக சிறப்பு கொண்ட ஊர். அதேமாதிரி கல்வெட்டு வந்து 16 கல்வெட்டு எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் 16 கல்வெட்டு படி எடுக்கப்பட்ட காரணத்தினால இங்கே என்ன ஏது இருக்குது, ஒரு கல்வெட்டு கூட எல்லாம் துடைக்கப்பட்டிருக்கு. படி எடுத்த காரணத்தினால ஏன் என்ன தெரில, எல்லாத்தையும் போட்டு வார்னிஷ் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. பல தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு முறை கூட அந்த கல்வெட்டு பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வேறு
வேறு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குதம்பை சித்தர் உள்ளது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாறு இது அவ்வளோதான். இது வந்து இந்த கோவிலோட குளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு சிற்பங்களை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா நோட் அவுட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கதைகள் புரியும். அதை வச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சதுக்க பூதம் இருக்குது பாருங்கள். இது சதுக்க பூதம். இந்த கோவிலில் எல்லா இடத்துலையுமே இந்த மயில் வந்து சிவனை வழிபடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கேயும் இருக்குது. இதேமாரி பேரளாங்கோவிலையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோவிலையும் ஒரு சிறப்பு இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க இது கற்றளி கோவில் தான். இது வந்து முழுக்க கற்றளி கோவில். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஏலூர் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை. அதேமாரி வந்து இந்த கோவில் வந்து 5 வள்ளல் தலங்களில் ஒன்று. மூவலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஊர் சொல்லுவாங்க. மூவலூர், பெருஞ்சேரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க மயிலாடுதுறை வள்ளலார் கோவில், அடுத்து வந்து விலநகர். இந்த 4 இதையும் சுற்றி இந்த கோவில் வந்து இதுவும் ஒரு வள்ளல் கோவில் சொல்கிறாங்க. மொத்தம் 5 வள்ளல் கோவில் இருக்குது. மயிலாடுதுறை சுற்றி 4 வந்து எல்லைப்புறமாக இருக்குது. அதான் 5 வள்ளல் தலங்கள்னு சொல்கிறாங்க. அதில் இது ஒன்று. அதேமாதிரி ஆடல் அரசன்னு சொல்லப்படக்கூடிய நடராஜருக்கு ஏற்ற கோவிலுங்கிறதுனால வருஷம் மயிரநாட்டிய அஞ்சலி இங்கே கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். இங்கே இது வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த என் ஊர் தான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹிந்தியே இருக்குது பாருங்கள், ஹிந்தி எழுத்து இருக்குது பாருங்கள். இது நான் பலமுறை சொல்லிட்டேன், இன்னும் மாற்றாமலே வச்சுருக்காங்க. கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்களோ அந்த ஹிந்தி எழுத்துக்கு நேராக அங்கே தமிழ் எழுத்து எழுதுனா சரி. ஆனால் இங்கே முழுக்க ஹிந்தி எழுதி வச்சா வரவங்களுக்கு என்ன புரியும்? இது யார் செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கன்னு புரியும். இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா பரமாச்சாரிய சிவயோகீந்திர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரமாச்சாரிய சிவயோகீந்திரன்னு ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. புரியாதவங்களுக்கு அது எப்படி புரியும்? அது நீங்கள் இப்போ இது இங்கே பாருங்க, திருவாவூர் ஆதீனம்ங்கிறதையும் எழுதியிருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கெல்லாம் வந்து எழுத்து இருக்குது. இங்கே 22 தனக்கே இப்படிலாம் இருக்குது. எல்லாம் சரி. இப்படி இருந்தால் மற்றவங்களை எப்படி இங்கே ஒரு ஸ்ரீலாம் இருக்குது. என்னத்த சொல்கிறது? இங்கே தமிழ் இருக்குது, அது வரைக்கும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். இருந்தாலும் ஏன் இங்கே ஹிந்தியை கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய கேள்வி. சரி, இது வந்து முதல் பகுதியாக இருக்கட்டும். இது வெளிப்புறத்தில் சிற்பங்கள் சொல்லிட்டேன். இப்போ வெளி பக்கத்தில் உள்ளதும் அப்புறம் உள் பக்கத்தில் உள்ளதையும் 3 பகுதியாக இது முதல் பகுதியாக இருக்கட்டும். இது 2ஆம் பகுதியாக இருக்கட்டும். இந்த 2ஆம் பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவில் உள் அமைப்பை வந்து நான் 3ஆம் பகுதியில் சொல்கிறேன். முதல்ல இது வந்து விநாயகர், மகா விநாயகர்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த சிற்பத்தை நல்லா கவனிங்க. பாருங்க, இது வந்து ஒருவர் வந்து குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த குதிரையை இப்படி இயக்குறார், சரிங்களா? இதில் இந்த குதிரையோட தலையும் இங்கே ஒரு வீரர் வந்து இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு வீரர் வந்து ஒரு குதிரையை, இந்த 2 குதிரையோட தலையும் ஒரே தலையாக இருக்குது. இது பாருங்க, இங்கே வளைஞ்சிருக்கு பாருங்க, வளைஞ்சி அங்கே வந்திருக்கு பாருங்க. அதாவது ஒரே தலை தான். அதை 2 உடலில் இப்படி இந்த பக்கமாகவும் அந்த பக்கமாகவும் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க இருக்குது. இதெல்லாம் எங்கே படித்தாங்க, இது எங்கே செஞ்சாங்கன்னு எனக்கு இங்கேயும் பாருங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரா, இவருக்கு தலை இந்த பக்கம் திரும்பி இருக்கு பாருங்க, அந்த பக்கம் இருக்கா. இங்கே தலை ஒன்று தான், ஆனால் 2 உடலில் வச்சுருக்காங்க, 2 பேர் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது.
சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உள்ளது தான் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள். முக்கியமாக சிற்பங்கள் நம்ம நிறையா பார்க்கணும். பாருங்க, இங்கே ஒருத்தர் கீழே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்கு பாருங்க. முக்கியமாக இதை தான் நம்ம கவனிக்கணும். ஆனால் அதை நம்ம கவனிக்கிறதில்ல. அப்புறம் கொடிமரம், பீடம், அதே மாதிரி இந்த வளாகத்தை சுற்றுவோம். இதுவும் கொடிமரம். அப்புறம் இங்கே ஒருத்தர் வணங்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த வளாகத்தை முடிச்சிருவோம். வெளி வளாகத்தை முடிச்சுட்டு பிராகாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும். அதேமாதிரி இந்த கோவிலில் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். முதல்ல ஆதிமயூரநாதர்ங்கிறது உள்ளே அங்கே ஒரு சன்னதி இருக்குது. ஆக்சுவலாக அது பூட்டி இருக்கப்போ அதை காட்ட முடியல. ஆக்சுவலாக அதுதான் பழமையானது. போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே சும்மா தான் கிடந்தது. இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க போல். அது வந்து அகத்தியர் வழிபட்ட லிங்கங்க. அது வந்து அகத்தியர் வழிபட்ட லிங்கம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெண் வந்து வீணை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது சரஸ்வதி தேவி. இது ஏன் இடிஞ்ச நிலையில் இருக்குங்கிறதுக்கெலாம் வரலாறு தெரியல. அதேமாதிரி அதாங்க எங்களோட கோவில் கோபுரம். இது கிட்டத்தட்ட 8 அடி நிலை ராஜகோபுரமாக இருக்கும். பெரிய கோபுரம். இது 3 நிலை ராஜகோபுரம். இப்போ வாங்க வெளிப்போ. பொதுவாக இந்த பிராகாரத்தில் விஷயங்கள் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் கல்வெட்டுகள் இருந்திருக்கலாம். கல்வெட்டுகள் வந்து 16 படியெடுக்கப்பட்ட காரணத்தினால இப்போ ஒன்றுமே இல்லை. இதை பாருங்க, இங்கே ஃபுல்லாக இதாக ஆக்கிட்டாங்க, மட்டமாயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. அப்புறம் இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஒவ்வொரு கோவில் இறைவனோடதும் வந்து இந்த இதில் இருக்கும். இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒவ்வொரு கோவிலோடதும் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வெட்டு செய்திகளில் ஒரு 4-5 விஷயம் கேள்விப்பட்டேன். அதில் வந்து இந்த கோவில் ஒரு மடம் இருந்துதான். அதாவது குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்து திருமடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம் இங்கே இருந்ததாக கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான கல்வெட்டு தான் வந்து அது எங்கே அந்த இது வச்சுருக்காங்க, அதுக்குண்டானது இருக்கா இல்லை எபிகிராஃபி இண்டிகாவில் தான் போய் தேடணும். ஆனால் இந்த என்ன வருத்தம்னா, மயிலாடுதுறை சுற்றி இருக்க சின்ன சின்ன ஊரில் இருக்க கோவில்லாம் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த இது நடக்கலை. ஆனால் இது வந்து எடுத்து அங்கே உள்ளே போய் வச்சிட்றதுனால அது என்ன கருத்து சொல்லுதுங்கிறது தெரியாமல் போயிடுது. ஏன் இது சொல்கிறோமே, இந்த கோவிலுக்கு பின்பக்கத்தில் தான் வந்து இந்த கோவிலுக்கு ஐயாரப்பர் கோவிலுக்கு அங்கே கல்வெட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில் தான் கல்வெட்டு ஒன்று கூட இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் கண்ட்ரோலில் உள்ளது. தருமபுரம் ஆதீனம் கிடையாது, திருவாவடுதுறை ஆதீனத்தோடு. இத்தனைக்கு மேலே இந்த கோவில்லேருந்து நேர் எதிர்த்தாப்பில் தான் தருமபுரம் ஆதீனமே இருக்குது. அது என்ன காரணத்தினால அது மாறி இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து 3 விநாயகர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதான். சிஸ்ட ஞான கணபதி, அதுக்கப்புறம் கல்வெட்டில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து எந்தெந்த மன்னர்கள், அதாவது ராஜாதிராஜன் காலத்துலேருந்து இந்த கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி இருந்த சோழர்களோட கல்வெட்டு இங்கே இருக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை. மீதி எல்லாமே சோழ சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டு தான். பெரிதாக சொல்லப்பட்டது குலோத்துங்க சோழன். அதேமாதிரி ஒரு கல்வெட்டில் சுங்கம் தவிர்த்த சோழனுங்கிற அந்த வார்த்தை வந்து கல்வெட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து 50 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கான. குலோத்துங்க சோழன் 50 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது அந்த கல்வெட்டுகளில் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. அது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்வெட்டு ஆதாரம் தான் இப்போ இல்லை. இந்த கோவில் இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, எல்லா இப்போ முக்கியமான சில சன்னதியெல்லாம் பூட்டி வச்சுருவாங்க. அது என்ன இருக்குது ஏது இருக்குன்னே நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஆதிமயூரநாதர் சன்னதியும் பூட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பூட்டவே கூடாது. இந்த கோவிலில் எக்கச்சக்க சிற்பம் இருக்கும். அதேமாரி இந்த கோவில் அந்த பார்வதி அதாவது இறைவி சன்னதி உள்ளே போகும்பொழுது
மொத்தம் 3 பேருக்கு சிலை இருக்கும். அது உள்ள பெர்மிஷன் கிடையாது, ஃபோட்டோ எடுக்க பெர்மிஷன் கிடையாது, பார்த்துட்டே இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே விவரன் செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பசங்க 3 பேருமே. அந்த 3 பேருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அபயாம்பிகை சன்னதி. அதை நான் அதான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுறேன். அது அபயாம்பிகை சன்னதி. நம்ம மக்களுக்கெல்லாம் என்னென்னா, கோவிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்றவங்க ஒரு மாதிரி பார்க்குறது, கோவிலுக்கு வந்தால் சாமி கும்பிட்றவங்க ஒரு மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி வரலாற்று விஷயங்களை சொல்லணுன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது. அவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க, அது வேறு. ஸோ இதுதாங்க வெளி அமைப்பு. ஸோ இதுதான் வந்து வெளி அமைப்பு, இந்த கோவிலோட வெளி அமைப்பு இதுதான். ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்க, இங்கேயும் இந்த சிற்பம் இருக்குது பாருங்க. இங்கேயும் வந்து இந்த ஒரு வீரன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த குதிரையுடைய தலை அந்த பக்கம் இருக்கா, இங்கே இருக்குது பாருங்க. குதிரையோட தலை அங்கே இருக்கா. இப்போ இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், இந்த தலை இங்கே இருக்கா. இப்போ இங்கே ஒரு பாடி இருக்குது பாருங்கள், இங்கே ஒருத்தன் உட்காந்து. ஸோ ஒரே 2 குதிரை உடம்புல வந்து ஒரு குதிரையோட தலையை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பத்தை இங்கே வந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் இங்கே ஒருத்தர் அந்த கவடத்தோடு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதாவது இந்த குதிரையோட தலை வந்து இந்த கால் வந்து இவரோட தலையில் அட்டாச் ஆகிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைனாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முருகன் சன்னதி. ஸோ இதுதாங்க வெளி அமைப்பு. வெளி அமைப்பு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் சிவன் சன்னதியும் பார்வதி சன்னதியும் மட்டும்தான் காட்டணும். இது 2ஆம் பகுதியாக இருக்கும். 3ஆம் பகுதியாக பார்த்துப்போம். இந்த 3ஆம் பகுதியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் உள்பகுதி. இறைவன் சன்னதி நம்ம எடுக்க வேணாம், மீதம் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துருவோம். இறைவன் சன்னதி அங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 63 நாயன்மார்களுக்கும் விஷயம் இருக்குது, பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கும் விஷயம் இருக்குது, சேக்கிலாருக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாயன்மார் முதற்கொண்டு இந்த கோவிலில் வந்து ரொம்ப அழகாக அது செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. முதல்ல இந்த கோவிலில் என்னென்ன அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் சூரியன் இருவருக்குமே வந்து தனித்தனி சன்னதிகள் இருக்குது. அதுலேயும் சந்திரன் சூரியன் தனி சன்னதி அமைச்சு பக்கத்துலேயே லிங்கம் இருக்கும். காரணம் என்னென்னா, இருவருமே பூஜித்திருக்காங்க, அந்த லிங்கத்தை பூஜை செஞ்சுருக்காங்கங்கிறதுக்காக இருவருக்கு பக்கத்துலையுமே லிங்கத்தை வச்சுருப்பாங்க. அது ஒன்று. அதேமாரி நவகிரகமும் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 சிற்பம் இருக்குது, அதை காட்டுறவாங்க. இது நல்லா கவனிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கா, இது ஒரு முனிவர் வணங்குற மாதிரி இருக்குல்ல, ஒரு தாடி வச்சுட்டு ஒரு முனிவர் வணங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது அகத்தியராக இருக்கலாம், பதஞ்சலியாக இருக்கலாம், வியாக்கிரபாதராக இருக்கலாம், யாருன்னு தெரில. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்கம் இருக்கா, இது பக்கத்தில் ஒரு பாம்பு வழிபடுற மாதிரி, இதை நாகராஜனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த கோவில் எக்கச்சக்க சிற்பம் இருக்குது. அதேமாதிரி பெருமாள் இங்கே வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். பெருமாள் நாம விட்டுருக்காங்க, பெருமாள். இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பமும் இந்த கோவிலில் நல்லாயிருக்கு. இங்கேயும் பாருங்க, மயில் வந்து சிவனை வழிபடுறது. மயில் தான், நம்ம மயில் தான். மயில் வந்து சிவனை வழிபடுற மாதிரியே இருக்கு. வேறு என்ன இருக்குங்க, வேறு எங்கே, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சிலைகள்லாம் வைக்கிற இடம். இது மயிலம்மன், அந்த மயில் சிலை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சேக்கிலார், அப்புறம் 4வர், அப்புறம் 7 கன்னியர்கள். இதுக்கப்புறம் இந்த கோவிலில் நாயன்மார் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது எல்லாமே நாயன்மார் கோவில், செப்பு திருமேனிகள். இது அனைத்துமே செப்பு திருமேனிகள். இதெல்லாம் இது எப்படி, இந்த கோவில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆவடு தன்துறை அமரா போட்டு மயிலாடுதுறை மணியை போட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அகத்தியர் வழிபட்ட விநாயகர். அதனால் அகத்தியர் வழிபட்ட விநாயகரை வந்து கொஞ்சம் பல்ஜாக காட்டுவாங்க, ஏன்னா அகத்தியரோட உருவ அமைப்பு அப்படி தானே. அது மாதிரி அப்புறம் நடராஜர், இது மதுரை கோலத்தில் உள்ள நடராஜர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி இது ஆலிங்கன சந்திரசேகரர், அது வந்து அதாவது தழுவல்ங்கிற மாதிரி அது அர்த்தம். ஆலிங்கனம்னா தழுவல்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன குதம்பை சித்தர் இங்கே அடக்கமாக இருக்காருன்னு சொன்னார்னா, அவர் இந்த இடத்துல தான் அடக்கமாக இருக்கார். இதுதான் விநாயகர் சன்னதி. குதம்பை சித்தர் இங்கே தான் அடக்கமாக இருக்கு. அப்புறம் ஆலமர் செல்வன் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அப்புறம் இவங்க எல்லாருமே நாயன்மார்கள். இவங்க எல்லாருமே நாயன்மார்கள். சிற்பங்கள் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, நாயன்மார்கள். இங்கே தான் கோச்சங்க சோழன் இருக்கார், எனக்கு பிடித்த மாமன்னர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இப்போ 1000 பட்டை கொண்ட சகஸ்ரலிங்கம். அப்புறம் அது வந்து அதுவும் சிவன் இறைவன் தான், அது எந்த கோலம்னு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இது நாயகர்கள்னு சொல்கிறது. நாயகர்னால் இந்த நாயக்கர்கள் கிடையாது, நாயக சன்னதிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயம் இருக்கு, வேறு காட்டுறேன். இது முருகன் சன்னதிங்க, முருகன் சன்னதி. இது லிங்கோத்பவரோட சன்னதி. இது வந்து இந்த ஆதீனம், இந்த சபைக்காக வேலை செய்த ஏதோ ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு ஆதீனமோ இல்லை அந்த மடாதிபதி யாரோ ஒருத்தவங்க, பேர் தான் எனக்கு சரியாக தெரியல. அதேமாதிரி இது ஒரு செட்டியாருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த சிலை வந்து செட்டியார் யாரோ ஒருத்தர்னு சொன்னாங்க, அது பேர் தான் ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் நிறைய கோவில்களை புனரமைச்சது பின்னால் வந்து செட்டியார்கள் தான். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோட சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குங்க இந்த கோவிலில். ஒவ்வொரு கோவிலுமே வந்து ஒயிட் ஸ்டோன், அதாவது பின்னால் வந்து ஒயிட் ஸ்டோனில் அமைக்கப்பட்டிருக்காங்க. அதுமாதிரி இங்கேயே இதேமாதிரி மயில் வந்து வழிபடுற மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்திரன் வழிபட்ட லிங்கம், அக்னி வழிபட்ட லிங்கம், யமன் வழிபட்ட லிங்கம், நிருதினா நின்ற கோலத்தில் உள்ள இறைவன்கிற மாதிரி இதை அர்த்தம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இந்த மாதிரி கல்லுலாம் வந்து ஒயிட் ஸ்டோன் மாதிரிங்க. பாருங்க எவ்வளோ அந்த இதாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த பின்னால் வந்தவங்க அமைச்சிருக்கலாம், ரொம்ப நல்லாவே அமைச்சிருக்காங்க. இந்த முருகன் சன்னதியை வந்து எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் கட்டமைச்சு இந்த ஓடுற இது கூட வந்து அழகாக இது வரைக்கும் சூப்பராக இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஒரு கேனல் சிஸ்டம் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்களோட புத்திலாம் நமக்கு வராது. அதுக்கப்புறம் அதாவது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, எந்த இறைவனோட பிரம்மனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இப்போ பெருமாளோட சிலை இது, பெருமாள் கீழே ஒரு லிங்கம், அவர் பூஜித்த லிங்கம். அதுமாரி வாயு லிங்கம், வர்ணலிங்கம், முக்கிய கடவுள்களுக்கு அப்படி செய்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு. அதே மாதிரி திருமகள் மகாலட்சுமி, அது வந்து பிரம்மன் பூஜித்த லிங்கம், பிரம்மன். இது 8 லக்ஷ்மிகள். ஸோ கடகடன் தான் சொல்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இங்கே குறைவான அளவுக்கு தான் சிலைகள் இருக்குது. இங்கே சிற்பம் 2 இருக்குது பாருங்கள். எல்லாமே மயில் தாங்க. இது ஒரு ஏதோ பெண்ணை குறிக்குது, யாருன்னு சரியாக தெரியல. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மாதிரி சிற்பம், இது முருகனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மன், எல்லாமே பிரம்மன்லாம் ரொம்ப 3 படி வச்சு அந்த 3 படியில் ஏறி போய் தான் பூஜை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அந்த காலத்தில் அழகாக செஞ்சுருக்காங்க. கோவில்லாம் சான்ஸ்லெஸ்ங்க, சூப்பராக அமைச்சிருக்காங்க. நான்லாம் வந்து பார்த்தேன் கொண்டேன், அதோட நித்தி பண்ணே தவிர இதை சொல்லாமல் விட்டுட்டேன். இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கலாம். இது வந்து கங்காதரர், அந்த அந்த அமைப்பு வந்து கங்காதரர், துர்க்கை தேவி. அப்புறம் இது வந்து இறைவனும் இறைவியும் இருக்கிற சிற்பம். அப்புறம் 2 சண்டிகேஸ்வரர்.
சிவனோடது எடுக்க வேணாம், வேணா அது எடுக்கக்கூடாதான் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் கடைசியில் பூட்டியே விட்டாங்களே, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கதையை சாத்தி விட்டாங்க. இங்கே வேறு 2 சிலைகள் இருக்குது, அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து புத்தகங்கள், திருமறை கோவில், இந்த தேவாரம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கௌரி தாண்டவ கோலம். லைட்டை போட்டதுனால ஒன்றும் தெரில. இதாங்க கௌரி தாண்டவ கோலம், இறைவியோடு இருக்கிறாருல, அதனால். இப்போ நம்ம நவகிரகத்துக்கு போவோம். இதில் வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா 16 முறை திருவண்ணாமலை கிரிவலம் வந்த பலனை வந்து இந்த இறைவனை வழிபட்ட அடையலாமா. அதேமாரி வந்து பைரவர், சூரியன், சனீஸ்வரர், அதுவும் சூரியன் வந்து சிவனை வழிபடுற மாதிரி லிங்கம். சரி, இப்போ நம்ம வந்து இது பாருங்கள். இது கொஞ்சம் அகலமாக செஞ்சுருக்காங்க. இதில் நல்லா கொஞ்சம் நடுவில் 3 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து புதன், இது சூரியன், இது சுக்கிரன், 3மே ஒரே திசையில் இருக்குது பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது 3மே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முக்கூட்டு கிரகங்கள், 3மே ஒரே இருக்குது. சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பாருங்கள். சனி வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்காரு, குரு அங்கே பார்க்குறாரு. ஆமாம், குரு அங்கே பார்க்குறாரு. இவ்வளோ தான் விஷயம் இந்த கோவிலில் வந்து விஷயம். அதே மாதிரி இது வந்து ராகு கேது, சுக்கிரன் இது, அது சந்திரன், புதன், செவ்வாய் அங்கே இருக்கார், அந்த பக்கம் திரும்பி இருக்கார். ஸோ இங்கே அவ்வளோதான். அப்புறம் சிவலிங்கத்தை தான் காட்டலாம், அதான் சிவலிங்கத்தை தான் பூட்டி வச்சுருக்காங்களே, அதை பூட்டிட்டாங்க. சரி, நான் இதை மட்டும் காட்டிக்கிறேன். இதாங்க சிவலிங்கம், அவர் தான் மயூரநாதர். உள்ளே போகக்கூடாது. இது வந்து 2 செட்டியார்களோட சிலை, அவ்வளோதாங்க. இது வந்து இரண்டு செட்டியார்களுடைய சிலை, இந்த கோவிலை புனரமைச்சவங்களோட சிலைகள், நிறைய சிலைகள் இருக்குங்க. அப்புறம் இதுதான் இறைவன், இதான் இறைவன். ஸோ இது உள்ளே இவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பூஜிக்கிற மாதிரி. ஸோ இது அவ்வளோதாங்க. இங்கே சிற்பங்களும் அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். இதுக்கப்புறம் அபயாம்பிகை சன்னதி தான் போகணும். இங்கேயாவது கொஞ்சம் விட்டாங்க, அங்கே விடவே மாட்டாங்க. சரி, ட்ரை பண்ணுறேன். இது 3ஆம் பகுதியாக இருக்குது.